பதிவு செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல விஜயனுடைய பெயரோ எதுவுமே கிடையாது. கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், அந்த இடத்திற்கு 12 மணிக்கு வந்து விஜய் பேசுவார்னு சொன்ன புசி ஆனந்த், அப்புறம் மற்ற சில நிர்வாகிகள், இவங்க பேர்ல தான் எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் வைக்கப்பட்டார்களே தவிர விஜயன் மீது எந்த எஃப்ஐஆரும் போடப்படவில்லை. சிபிஐ தான் விசாரிச்சு அதுக்கப்புறம் அங்கேயும் விசாரணை நடத்துறாங்க. அதுக்கு பிறகு டெல்லியிலையும் விசாரணை நடத்தாங்க. டெல்லியில விசாரிக்கும் போது தான் விஜயையும் கூப்பிட்டாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, என் மீது எப்படி பழிய தூக்கி போட்டீங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த மனிதர் சுய நினைவோடு தான் பேசுகிறாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. விஜய் அந்த இடத்திற்கு தாமதமாக வந்தது காரணம் அப்படின்னு சொன்னாரு. காரணமா இல்லையா? உங்க கட்சிக்காரன் தான் நீங்க 12 மணிக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு இது வந்துட்டு 3 மணிக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னு வாங்கினாங்க. 3 to 10 நீங்க 7 மணிக்கு வந்தீங்க. ஏன் வந்தீங்க? அப்புறம் பழிய தூக்கி உங்க மேல போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்பட்டமான பொய் என்னது? விஜய் அவர்களே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒரு மோசமான நபராக இருக்கின்றீர்கள். 1, என்ன மனநிலையிலிருந்து பேசுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. 2, மூன்றாவது சகட்டு மேனிக்கு பொய் சொல்றீங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று வேலூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டம், அதில் பேசிய தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கரூர் சம்பவம் குறித்து பேசியது ஒரு பெரிய எதிர்மறை விவாதத்திற்கு அவரை உட்படுத்தி இருக்கிறது. அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை, எல்லோரும் நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கார். அதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, நண்பன் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் கரூர் சம்பவத்திற்கு மொத்த பணியும் தூக்கி ஏன் மேல போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதாவது கரூர்ல நடந்த சம்பவத்துல விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இவர் மீது பழி சுமத்தியதாக அவர் சொல்கின்றார். அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று கேட்கிறார். ஆனால் உண்மை என்ன? கரூர் சம்பவத்தில் அந்த நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த நடவடிக்கையின் போது அந்த இடத்தை விட்டு விஜய் ஓடிவிட்டது எல்லாருக்கும் தெரியும். விமான நிலையத்தில் கூட ஐயா 30 பேர் செத்து போயிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ன போது ஏதோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு போயிட்டாரு. மெட்ராஸ் வந்து சேர்த்துட்டாரு. இங்கிருந்து முதலமைச்சர் அங்க போய் அங்க மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம, அங்க இருந்த மருத்துவர்கள், அங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர், அருகில் இருந்த அவர் சமூக நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், பிறகு அவர் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, இவர்களை எல்லாம் அங்கே வரவழைச்சு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொன்னார். அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அங்கே இருந்தார். எல்லாத்தையுமே பண்ணாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. அது இல்லாத வந்துட்டு அந்த இதில் செத்து போனோம் உங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபான்னு அவர் அறிவித்தார். அதுக்கப்புறம் தான் இவரே 20 லட்சம்னு அறிவித்தார். அப்பொழுது நிருபர்கள் அவர்களிடம் கேட்கும்போது, இதற்கு யார் காரணம், இதுக்கு விஜய் தான் காரணம் என்று சொல்லுவீர்களா, விஜய் மீது வழக்கு தொடரப்படுமா என்றெல்லாம் நிருபர்கள் கேட்டபோது, அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திட்ட தெளிவாக கூறியதை எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்படி நான் உங்களுடைய கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை, உங்களுடைய கருத்தில் என்னை உட்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் ஒரு நபர் நீதிபதி ஆணையத்தை நியமித்திருக்கிறோம். அந்த ஆணையம் சொல்லக்கூடிய அதனுடைய விசாரணையின்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வளவுதான். அவர் எந்த இடத்துலையும் விஜய் தான் அதுக்கு காரணம் இப்படிலாம் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கப்படாது, ஏன்னா நீதிமன்றம் அப்போ வந்துட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடி.
அதை எதிர்த்து இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வாதாடி உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் மூலம் ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டு அந்த எஸ்ஐடியின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தீர்ப்பானது. அது ஒரு வாரத்துக்குள்ளேயே உடனே எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அந்த இடத்தில் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல விஜயனுடைய பெயரோ எதுவுமே கிடையாது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், அந்த இடத்திற்கு 12 மணிக்கு வந்து விஜய் பேசுவார்னு சொன்ன புசி ஆனந்த், அப்புறம் மற்ற சில நிர்வாகிகள், இவங்க பேரில் தான் வழக்கு எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் வைக்கப்பட்டார்களே தவிர விஜயன் மீது எந்த எஃப்ஐஆரும் போடப்படவில்லை. இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் விசாரணை அந்தாண்டு போயிடுச்சு. விசாரணை சிபிஐக்கு போச்சுன்ன உடனே இவங்களெல்லாம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை இவங்களெல்லாம் விசாரணை காவல், ஏன்னா சிபிஐ கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ தான் விசாரிச்சாங்க. சிபிஐ தான் விசாரிச்சு அதுக்கப்புறம் அங்கேயும் விசாரணை நடத்துனாங்க. அதுக்கு பிறகு டெல்லியிலையும் விசாரணை நடத்தாங்க. டெல்லியில் விசாரிக்கும் போது தான் விஜயையும் கூப்பிட்டாங்க. விஜயை கூப்பிட்டு 3 நாட்கள் விசாரிச்சாங்க. மொத்தம் 19 மணி நேரம் விசாரிச்சாங்க. தமிழ்நாடு காவல்துறை விஜயை விசாரிக்கவும் இல்லை, முதல் தகவல் அறிக்கையை சேர்க்கவும் இல்லை, எதையுமே பண்ணலை. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, என் மீது எப்படி பழிய தூக்கி போட்டீங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த மனிதர் சுய நினைவோடு தான் பேசுகிறாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஏன்னா நாங்கள்லாம் பத்திரிகையாளர், அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை வந்துட்டு நாங்கள் நேரில் இப்படி எல்லாரும் தொலைக்காட்சியில் அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரி காட்டினாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து ரிப்போர்ட் பண்ணவங்களும் சொல்லிட்டாங்க. எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை காத்தாலும் வெடியாயிடுச்சு என்ன நடந்தது அப்படின்னு. விஜய் வருவதற்கு முன்னால் அங்கே சேர்ந்த கூட்டம் 4 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தது. இவர் கூட வந்த ஒரு கூட்டம். அதன் பிறகு அந்த பேருந்தை வந்துட்டு காவல்துறையினர் சொல்லியும் கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல தான் எடுத்து போய் நிறுத்தணும்னு சொல்லி மிக நெரிசலாக இருந்த அந்த கூட்டத்திற்கு நடுவே பேருந்தை செலுத்தி நிறுத்தி அதன் விளைவாக அங்கே நெரிசல் ஏற்பட்டு 2 பக்கமும் மக்கள் தள்ளப்பட்டு அதன் மூலமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பலரும் கீழே சிக்கி இறந்து போனார்கள். அதில் பலரும் வந்துட்டு தண்ணி இல்லாத, பலருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரை அடக்கி வச்ச காரணத்தினால வந்துட்டு பிளாடர் வெடிச்சு கூட செத்து போயிருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து அந்த இடத்துலயே 41 பேர் செத்தாங்க. எல்லாம் இங்கேருந்து போய் மருத்துவமனையில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் காவல்துறை என்ன சொல்லிச்சு, 50 மீட்டர் முன்னாடியே நீங்கள் பேசிட்டு போயிடுங்க, அங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா தேர் மே பி எ கிளவுட் பஸ்ட், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று ஏற்படும், நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கேட்கல, பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க, ஓடி வந்துட்டார் இவர். வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ, பழி வாங்குறதுன்னா என்னை பழி வாங்குங்க முதலமைச்சர் அவர்களே, நான் என் வீட்டில் தான் இருப்பேன், இல்லாட்டி பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாடகத்தெல்லாம் போட்டார். அதுவும் ஒன்றும் எடுப்படலை. அதுக்கப்புறம் ஒரு 70 நாளைக்கு மூச்சு இல்லை, வெளியிலேயே வரல விஜய். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய கணக்கில் போட்டாங்க. 39 பேர் மேலே 2 பேருக்கு வந்து ஒருத்தர் திருப்பி அனுப்பிட்டாங்க, ஒருத்தருக்கு இவங்க அனுப்பவே இல்லை. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் வழக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டதுனால காட்டி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. 3 பேருக்கு நினைக்கிறேன் மொத்தம், அவ்வளோதான். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாம் மாமல்லி ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தரையும் ஒரு ரூமில் வச்சுட்டு ரூமாக போயிட்டு விஜய் அவர்களுடைய காலை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுதார், அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றத செய்தியை அவங்க கட்சிக்காரங்க வெளியில சொன்னாங்க. ஏன் நீங்க அழுதிங்க, நீங்க தான் எதுவும் பண்ணல, உங்க மேல வந்துட்டு குற்றச்சாட்டை போட்டதா சொல்றீங்க, பழிய போட்டதா சொல்றீங்க, ஏன் அவங்களுடைய காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதிங்க, நீங்களா காரணம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, எதுக்காக? அப்போ எதையுமே வந்துட்டு மறந்துட்டாருன்னு நினைக்கிறார். என்ன விதமான மைண்ட் செட் மனநிலையில் அவர் இருக்கிறாருன்னு புரியல. தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்கிற வரைக்கும் விஜய விசாரணைக்கும் கூப்பிடல, விஜய் வீட்டுக்கும் போல, பாதுகாப்புக்கு மட்டும் அனுப்பிட்டாங்க விஜய் வீட்டுக்கு, எஃப்ஐஆர்லையும் சேர்க்கல. ஆனா விசாரிச்சது என்னவோ சிபிஐ தான். இப்ப இவர் சொல்றாரு, முதல்வர் அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்கிறாரு. அவர் என்ன செஞ்சாரு, முதலமைச்சர் என்ன நடந்ததுன்னு சட்டப்பேரவையில கேள்வி எழுப்பப்பட்ட போது நடந்தது இதுதான், விஜய் தாமதமாக வந்தது இந்த நெரிசலுக்கு காரணம், அது மட்டுமல்லாமல் நெரிசல் அதிகமாக இருந்த நிலையிலும் பேருந்தை அங்கே திணித்து கொண்டு வந்து நிறுத்தியதுதான் இந்த நெரிசல் சம்பவம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்றத காவல்துறை சொன்னதை அப்படியே அவர் சொன்னார். இதுல என்ன பழிய தூக்கி உங்க மேல போடுறதுக்கு இருக்கு, விஜய் தான் அந்த இடத்துல பஸ்ஸை கொண்டாந்து நிறுத்த சொன்னாரு அப்படின்னு சொன்னாரா? இல்லையே,
விஜய் அந்த இடத்திற்கு தாமதமாக வந்தது காரணம் அப்படின்னு சொன்னாரு. காரணமா இல்லையா? உங்க கட்சிக்காரன் தான் நீங்க 12 மணிக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு இது வந்துட்டு 3 மணிக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னு வாங்கினாங்க. 3 to 10க்குள்ள நீங்க 7 மணிக்கு வந்தீங்க. ஏன் வந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல 8:45க்குன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு போய் பேசுறீங்க? அப்புறம் பழிய தூக்கி உங்க மேல போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்பட்டமான பொய் என்னது? உங்களை நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிறது உங்க ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு இல்லை. அது இவர் வேற சொல்லிக்கிறாரு, நான் தான் தமிழ்நாடு என்றெல்லாம் விஜய் சொல்லிக்கிறாரு. நீங்கெல்லாம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் இருந்தீங்க, அந்த பங்களாவில் தானே போய் இருந்தீங்க, உங்களுடைய வீட்டை தானே இருந்தீங்க. அங்க பதுங்கி இருந்துட்டு தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடே என்னோட வீடு நீங்க போட போற. இப்போ எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் நான் தான் விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்றீங்க. இதெல்லாம் உணரல் இல்லையா? நீங்க நான் அங்க வந்ததுக்கு காலதாமத்துக்கு காரணம் என்ன, யாரு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? நீங்க விளக்குங்க. அப்படியே மேலே ஏறி நின்றுட்டு பேசுறீங்களே, கொஞ்சமாவது சென்சிட்டிவிட்டி இருக்கா அவங்க கிட்ட? நீங்க சொல்றீங்க சென்டிமெண்டல் சென்சிட்டிவிட்டி எழுதி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும். அதுல 17வது பக்கத்துல நடிக்கும் போது தான் அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்படியே இப்படி சொல்லிவிட்டு மைக்கில் இருந்து சற்று தூரம் சென்று உங்களுக்கு இயல்பா வர மாதிரி அழவும் அழுது விட்டு மீண்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை தொடச்சி கொண்டு வரவும் வந்து ஐ எம் சாரி என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உணர்ச்சி பூர்வமாகவே பேசவும் இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஊடகத்துல வந்துட்டு பெரிய ட்ரெண்டிங். ஏற்கனவே மதுரையிலையும் இதே மாதிரி தான் சொன்னார். இந்த இடத்தில் கையை உயர்த்துக, இந்த இடத்தில் முதலமைச்சரை பார்த்து அவர் பேசுக, முகத்தை கடுமையாக வைத்துக் கொள்ளவும். என்ன ஷோ காட்டுறீங்க நீங்க? கூப்பிட்டது யாரு? சிபிஐ தானே. அதுல ஒன்றும் ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லைல்ல. ஏன் உங்களை 19 மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க? மக்கள்கிட்ட பகிர்ந்துங்க பார்க்க. அது ஒன்றும் நீதிமன்றத்தினுடைய வழக்கில் இல்லை. இப்போ விசாரணை தான் இருக்குது. பேசுங்க, அதை பத்தி பார்ப்போம். ஆனா சொல்றீங்க சிபிஐ மூலமா எங்களுக்கு பாஜக அரசு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்றது மட்டும் உங்களுடைய அருண்ராஜ் சொன்னாரு. ஆக விஜய் அவர்களே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒரு மோசமான நபராக இருக்கின்றீர்கள். ஒண்ணு, என்ன மனநிலையிலிருந்து பேசுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. 2, மூன்றாவது, சகட்டு மேனிக்கு பொய் சொல்றீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. புரிஞ்சு நாம சந்திக்கும் போது பார்த்த விஜய் தானா இவரு அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு வெள்ளந்தியா நீங்க இருந்தீங்க, சர்வ சாதாரணமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முகத்தை அப்படியே கடுமையா வச்சுக்கிட்டு அப்படியே தீய சக்தி நீங்க பேசுறதெல்லாம், இந்த நடிப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு உங்களால நடிக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊடகத்துல வர்றதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க எப்படிலாம் எழுதுறாங்கன்ட்டு. அவ்வளவுக்கும் காரணம் நீங்க தான். இயல்பாகவும் இயற்கையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே எடாது. நீங்க ஒரு நடிகர், உங்களுக்கு ரொம்ப அரசியல் தெரியாது, அது தெரியும். அதை நீங்க இயல்பா அந்த அரசியலை பேசிட்டு போனீங்கன்னா போறோம். நீங்க எல்லாம் திட்டமிட்டு இட்டுக்கட்டி பேசுறீங்க அப்படின்றது தான் நீங்க நடத்துற அந்த கிறிஸ்துமஸ் விழாலையும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொது அமைதி இல்லை, குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னாரு. அவர் ஆற்காடு இளவரசர் உடனே நேரடியாக உங்களை வச்சுக்கிட்டே உடைச்சிட்டாரு. உங்க மக்களும் பெசாதா இருந்தாங்க, நீங்களும் பெசாதா இருந்தீங்க. சரி, அவர் போயிட்டதுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா யாரும் விளக்கம் கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி பேசுறேன்? அதனால நான் சகட்டு மேனிக்கு அப்படின்னு நான் வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் தான். எதை நினைக்கிறீங்களோ எதை வேணாலும் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அணுகுமுறை இவர்கிட்ட இருக்கு. நீங்க உள்ளபடியே சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு உதவி இருக்கிறாரு. உங்களை வழக்குக்கே கொண்டு வரல. ஜெயலலிதாவா இருந்துச்சு அப்படின்னம்னா, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிற இடத்துல ஜெயலலிதா இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு அகன்று நீங்க திருச்சி விமான நிலையம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு கரூர் சப்ஜெயிலில் உங்களை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க லேட்டா வந்தது எல்லாமே தெரியும் போலீஸுக்கு. அப்புறம் என்ன, தூக்கி உள்ள வை அப்படின்னு ஒரு உத்தரவு. சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு உங்க கதை. நீங்க வெளியில வர்றதுக்கு 72 நாள் ஆயிருக்கும். ஆனா ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணவே இல்லை. எல்லாத்தையுமே வந்துட்டு சட்டத்தின் பிடியில விட்டுட்டாரு. சட்டப்படி தான் அவர் சட்டப்பேரவையிலையும் வந்துட்டு சொன்ன பதில். ஆனா அவர் மேல அவப்பெயரை ஏற்படுத்தணும், அதன் மூலமா திமுக மேல ஒரு அரசின் மீது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு நீங்க நடிக்கிறீங்க. அதுல ஒன்றும் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. நீங்க எந்த இடத்துலையுமே பாதிக்கப்படலை இது வரைக்கும். நீங்க விசாரணைக்கு தானே போயிட்டு வந்தீங்க. எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களா போய் செல்ஃப் எக்ஸைல்டுன்னு அந்த மாதிரி நீங்களா போயிட்டு பதுங்கிட்டு உங்க வீட்டே இருந்துட்டு வெளியில வராது இருந்தீங்களே தவிர, உங்களை யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா, கூப்பிட்டு போனாங்களா? ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க விசாரணைக்குட்டாங்க, 3 நாள் போயிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான்.
அங்கே நீங்கள் என்ன கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் சொன்ன பொய் புரட்டு எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் அங்கே வந்துட்டு சிபிஐயில் எடுபடலை. எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும், சாட்சியங்கள் வேணும். அவங்க பொதுமக்கள்கிட்டே விசாரணை நடத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கு பிறகுதான் உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அது உங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இவருடைய பார்ட்டி என்ன இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா தெரியும் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்றது. நிச்சயமா நீங்க இருப்பீங்க. ஏன்னா 19 மணி நேரம் பண்ணியிருக்கிறாங்க. தாமதமா வந்ததுக்கு வந்துட்டு நான் காரணமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தப்பிக்க முடியாது. எனவே சிபிஐ எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகுதுன்னு தெரில. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களுடைய கட்சிக்காரரே சொல்லிட்டாரு. எதுக்கான அழுத்தம்? கூட்டணிக்கு வா, இல்லை தேர்தல் நிற்காத, எப்படியான ஒரு அழுத்தம் தான். எனவே விஜய் அவர்களே, நீங்க உள்ளபடியே யாரால பாதிக்கப்பட்டீங்களோ, உங்களை சுத்தி இருந்தவங்க கொடுத்த அட்வைஸ், நீங்க உடன்பட்டது, அந்த சம்பவத்துக்கு காரணம் 41 உயிர்கள். இப்ப கூட சேலத்துல என்னாச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஆனா கண்டுக்கவே இல்லை. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் உதய பலவீனம் உள்ளவர், அப்படி இப்படிதான் அவங்க கட்சிக்காரன் சொல்றானே ஒழிய, அங்க அடிச்ச வெயில் அவர் தாங்க முடியாத மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டாரு ஒத்துக்க தயாரில்லை நீங்க. ஆனா உங்க கட்சியை சேர்ந்த அந்த சேலம் மாவட்ட தலைவர் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. நீங்க எதுவும் தரல. ஒரு ஈவன் ஒரு அனுதாபத்துக்கு கூட நீங்க வந்துட்டு அவருக்கு ஒரு அனுதாபம் கூட அந்த குடும்பத்துக்கு தெரிவிக்கல. இதுதான் விஜய். இப்பெல்லாம் சொல்றாங்க இப்படிதான் ஒரு சினிமாலே இருந்தாரு, ஏட பிரச்சனைக்கு 500 ரூபா கொடுத்த ஆள் இவர் தான், மேக்கப் போடுறவன்லாம் கூட 1000 ரூபா கொடுத்தான், அன்றாடம் காய்ச்சாவன். ஆனா இவர் ஒவ்வொரு படத்துக்கும் அட்வான்ஸா பல லட்சங்களை வாங்குறவர் இவர் 500 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னாங்க. இப்பதான் எனக்கு கூட தெரியுது, ஓ ஈழ பிரச்சனையில் இவர் இவ்வளோ அக்கறை உடையவரான்ட்டு. அவங்க ஒரு பெரிய உண்ணாவிரதம் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுக்காக தான் பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனா இவருடைய கான்ட்ரிபியூஷன் 500 ரூபாய். பரவாயில்ல, வேற ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்ததுக்கு கூட இவர் ஒரு ரூபாய் வச்சு 501 ஒன்னா எழுதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் அடிக்காத 500 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்களே, அது கூட பெரிய விஷயம்தான். ஆக விஜய் அவர்களே, முதலில் இப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது இது எல்லாம் யாரும் கூட்டணிக்கு வராதெல்லாம் உங்க மேல மனசுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். பட் யூ மஸ்ட் ரெக்வெஸ்ட் டு அ டாக்டர் ஃபார் கன்சல்டேஷன். பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. மருத்துவர்கிட்ட போயிட்டு மனநல சிகிச்சை ஆலோசனை நீங்க பெறுங்க. நான் உள்ளபடியே அக்கறையோட உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அந்த நடிக்கிறது எழுதி வச்சுட்டு நடிக்கிறீங்களே, நான் கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா ஐயா? எந்த இடத்துலயாவது உன் ரசிகர்கள் தான் அங்கே திரண்டிருக்காங்க, எந்த பொது ஜனமும் வரல. அவங்க முன்னாடி இப்படிதான் எழுதி வச்சு நடிப்பியா நீ? காரணம் என்ன? கால்குலேஷன். ஊடகம் வழியா தமிழ்நாடு ஃபுல்லா போகுது. சென்டிமெண்டலா அட்டாக் பண்றாரா இவர்? இதெல்லாம் பார்த்த கட்சி தான் திமுக, இதெல்லாம் பார்த்தவர் தான் ஸ்டாலின். அதனால இந்த மாதிரி வேஷம் கபடதாரி இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. சிலரை சில காலம் தான் ஏமாற்றுவார், பலரை பல காலம் ஏமாற்ற முடியாது. இதுவும் அண்ணா சொன்னதுதான். அதனால ஏமாற்ற நினைக்காதீங்க. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு யாரு என்ன விடயம் எல்லாம் தெரியும். முன்ன மாதிரிலாம் கிடையாது. உங்க படம் ஓடுறதுனாலே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் கைவிட்டு விடுங்கள். உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.